Welcome to Aishwarya Academy. This is Sandhya. நம்ம prelims level questions தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். Previous yearல IBBS ல கேட்ட question தான் எடுத்துருக்கேன். இது என்ன சாப்டர் அப்படின்னு பார்த்தோம்னா DIல மிஸ்ஸிங் டேபிள். ஓகேவா? மிஸ்ஸிங் டேபிள்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் டேட்டாஸ் வந்து மிஸ் ஆகியிருக்கு. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மந்த் கொடுத்துருக்காங்க. அந்த மந்த்ல ஒவ்வொரு மந்த்லயும் ஒவ்வொரு ஐட்டம்ஸ் என்ன பண்றாங்க சேல் பண்ணிருக்காங்க. 4 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ABCD அப்படின்னு சொல்லி 4 செல்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஐட்டம்ஸ் எவ்வளோ எந்தெந்த மந்த்ல எவ்வளோ சேல் பண்ணிருக்காங்கிற டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, நோட்டும் என்ன கொடுத்துருக்காங்க, மிஸ்ஸிங் டேபிள் அதுதான் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ சால்ட் டோட்டல் 150 ஐட்டம்ஸ், அதாவது ஏங்கிற ஷாப் ஏங்கிற செல்லர் டோட்டல் 150 ஐட்டம்ஸ் இருக்கான். அதுல ஜான்வரி அண்ட் பிப்ரவரி டுகெதர் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சால்டு பை ஏ இன் பிப்ரவரி அண்ட் மார்ச். பிப்ரவரியிலையும் மார்ச்லயும் ஏங்கிற செல்லரோட டேட்டாவை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டுகெதர் 80% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சால்டு பை ஏ இன் மே ஜூன் டுகெதர். அதாவது ஏங்கிற செல்லர் மே மந்த்தும் ஜூன் மந்த்தும் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன டேட்டா, மே அண்ட் ஜூன் ஏங்கிற ஷாப்பு ஏங்கிற செல்லரில் மே மந்த்தும் ஜூன் மந்த்தும் கேட்டிருக்காங்க. மே மந்த்ல எவ்வளோ இருக்கு 36 அண்ட் ஜூன் மந்த்ல 54. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 19 கிடைக்குது. ஓகே, இதுல இருந்து சால்ட் ஐட்டம் நம்பர் ஆஃப் டோட்டல் 80% தான் என்னவா இருக்குன்னு சொல்றாங்கன்னா ஏங்கிற மந்த்ல பிப்ரவரி அண்ட் மார்ச்சோட டேட்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 80% என்னவா கொடுத்துருக்காங்க, 80% தான் பிப்ரவரி அண்டு மார்ச் மந்தோட டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பிப்ரவரி அண்டு மார்ச்சோட ஏங்கிற ஷாப்ல அப்ப இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணனாதான் என்ன கிடைக்கும் அப்படின்னா 80%. இதுல 80% வேல்யூ தான் யாரா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, இவங்க ரெண்டு பேர்த்தோட டேட்டாவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப இதுல 80% என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு 10%ங்கிறது என்ன பண்ணிடலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், 9. அப்ப அதுல 80%னா 9 8 72 இல்லையா, 72 தான் என்னவா சொல்லியிருக்காங்க. ஏங்கிற ஷாப்ல பிப்ரவரி மந்த்தும் மார்ச் மந்த்தும் சேர்ந்தது எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 72 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஏன்னா 80% வேல்யூ தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏங்கிற செல்லர். ஓகே, அப்ப 82னா இங்க என்ன டேட்டா எல்லாம் கொடுத்துருக்காங்க, பிப்ரவரி மந்த்துக்கு நம்மளுக்கு டேட்டா கொடுக்கல, ஆனா என்ன கொடுத்துருக்காங்க மார்ச் மந்த்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப மார்ச் வந்து 48னா எனக்கு பிப்ரவரி மந்த் என்னங்கிறது தெரிஞ்சிருமா. பிப்ரவரி மந்த்ல ஏல எவ்வளவு சொல்லியிருப்பாங்க, இதுல மைனஸ் பண்ணோம்னா ரிமைனிங் இருக்கிறதா யாரா இருப்பாங்க, பிப்ரவரி மந்தா. அப்ப இதை மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு இருக்கும், 8 அப்படின்னா 24 அப்படிங்கிறது பிப்ரவரி மந்த்ல இருக்கிற டேட்டா. ஓகே, அப்ப இங்க பிப்ரவரியில எவ்வளவு கிடைக்குது நமக்கு, 24ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். தென் இப்ப ஏங்கிற ஷாப்ல பிப்ரவரி மந்த்ல என்ன டேட்டா இருக்குங்கிறது கண்டுபிடிச்சிடும். தென் என்ன கேட்கறாங்கன்னா பிப்ரவரி அண்ட் ஜான்வரி, அதாவது சால்ட் ஐட்டம் நம்பர் ஆஃப் டுகெதர் பிப்ரவரி அண்ட் ஜான்வரியில 150 ஐட்டம்ஸ் தான் யாருன்னு சொல்லியிருக்காங்க, ஏங்கிற ஷாப்ல சால்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்ப ஏங்கிற ஷாப்ல என்ன பார்க்கணும்னா ஜான்வரியும் பிப்ரவரியும் கொடுத்துருக்காங்க. ஜான்வரி நம்மளுக்கு மந்தே இல்ல, அப்ப ஜான்வரியை தான் நம்மள கொஸ்டினா கேட்டிருப்பாங்க இல்லையா. இங்க பாருங்க, நம்பர் ஆஃப் ஐட்டம் சால்ட் பை ஏ, ஜான்வரியில ஏல எவ்வளவு இருப்பாங்க அப்படிங்கறத கேக்குறாங்க. ஏங்கிற செல்லர்ல ஜான்வரி மந்த் என்ன டேட்டா இருக்கும்னு கேக்குறாங்க. அப்ப கண்டுபிடிப்போமா, ஆல்ரெடி நம்ம பிப்ரவரிக்கு என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். 24ங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. தென் என்ன சொல்லியிருக்காங்க, 150%, அதாவது 150 ஐட்டம் ரெண்டையும் சேர்ந்து சால்ட் அவுட் பண்ணிருப்பாங்கன்னா பிப்ரவரியில 24 அப்படின்னா ஜான்வரியில எவ்வளவுன்னு தெரியாது இல்லையா. அப்ப ஜான்வரி தானே நமக்கு தெரியணும். டோட்டலா 150 அப்படின்னா இதை இதோட மைனஸ் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், ஜான்வரி மந்த்ல எவ்வளோ இருக்கும் சேல் பண்ணிருப்பாங்க. அப்ப இது இதோட மைனஸ் பண்ணோம்னா 126ன்னு கிடைக்குமா. அப்ப 126 தான் ஜான்வரி மந்தோட டேட்டா. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேஷியோ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பீங்கிற செல்ல என்ன சொல்லியிருக்காங்க, சால்வ் பண்ணனதுல பிப்ரவரி மார்ச் அவங்களுக்கும் பீங்கிற ஷாப்பு ஆர் செல்லர்னு சொல்லியிருக்காங்க. பில செல்லர் பிப்ரவரி மந்த்துக்கும் பிளஸ் மார்ச் மந்த்துக்கும்
தென் என்ன கொடுத்துருக்காங்க, சில ஏப்ரல் மந்த்துக்கும் அண்டு மே மந்த்துக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னா, இது 1 பார்ட் இது 2 பார்ட்னு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சிக்கு மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க, வேல்யூ கொடுத்துருக்காங்க 64ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப சி இன் மே மந்த்ல சிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 64ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே, டோட்டல் ஐட்டம் சில எவ்வளவு சேல் பண்ணிருக்கா 64. தென் ஃபைண்ட் த என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, பிங்கிற செல்லர்ல மார்ச் மந்த்ல என்ன டேட்டாவா இருந்திருக்கும். அப்ப மார்ச் மந்த்ல பில என்னவா இருந்திருக்குங்கிறது தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அப்ப பிப்ரவரி மந்த் மார்ச் மந்த் இதுக்கான டேட்டாஸ் எல்லாம் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். பிங்கிற செல்லர்ல பிப்ரவரி மந்த் ஓகேவா எவ்வளவு இருக்கு 42ன்னு இருக்கு. 42 பிளஸ் மார்ச் மந்த்ல பில மார்ச்சுக்கு என்ன டேட்டான்னு தெரியாது, ஸோ நான் மார்ச்னு வச்சுக்கிறேன். ஓகே, தென் ரேஷியோ ஏப்ரல் மந்த் சில ஏப்ரல் 48ன்னு இருக்கு. 48 பிளஸ் இது மே மந்த் மேல சிக்கு 64 இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 112ன்னு கிடைக்கும். இது 42 பிளஸ் எம்ன்னு இருக்கும். அப்ப இந்த மே மந்த் தான் நம்மளுக்கு என்னங்கிறத கேக்குறாங்க. அப்ப இது இந்தாண்ட ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட வந்துச்சுன்னா என்னவாகும், மைனஸா மாறுமா? ஆக்சுவலி இது என்னது அப்படின்னா 1 பார்ட் வேல்யூ 2 பார்ட் வேல்யூ, அதாவது 2 பார்ட்டோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 2 பார்ட் வேல்யூ தான் 112னா, அப்ப இதை வச்சு என்ன பண்ணணும், 1 பார்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? அப்ப 1 பார்ட் வேல்யூனா இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 56ன்னு கிடைக்குமா? ஓகே, இதுல 2 பார்ட் வேல்யூ தான் 2 அப்படின்னா 1 பார்ட் வேல்யூ என்னவா இருக்கும், 56ஆ இருக்கும். நம்ம 56ங்கிறது 1 பார்ட் வேல்யூனா எனக்கு என்ன தேவை, மார்ச் மந்தோட டேட்டா தான் தேவை. அப்ப இது எல்லாத்தையும் ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட கொண்டு போனோம்னா இது மைனஸ் ஆகுமா? அப்ப மைனஸ் ஆனிச்சுன்னா மார்ச் மந்தோட வேல்யூ என்னவா இருக்கும், எனக்கு 14ஆ இருக்கும். அப்ப 14 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட், ஓகே, ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆவரேஜ் ஐட்டம் சால்ட் இன் ஏப்ரல் பை ஆல் 4 sellers ஈக்குவல் டு ஆவரேஜ் ஐட்டம் சால்ட் இன் மார்ச் பை ஆல் 4 sellers. Then total items sold by B in March is what percent of total items sold by A in May? என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஏல மே மந்த் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஓகே, மே மந்த்ல ஏ என்னவா இருக்கும். சோ இங்க என்ன பர்சன்டேஜ் கேக்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. யாருக்கு ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம்னா, ஏப்ரல் மந்த்ல 4 செல்லர்ஸும் டோட்டல் எவ்வளவோ அதை கண்டுபிடிச்சு ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். அப்ப ஏப்ரல் மந்த் இல்லையா, இந்த மந்த்ல 4 செல்லர்ஸையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, 30 50 164ன்னு கிடைக்கும். ஓகே, ஏப்ரல் மந்தோட டோட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா 164. ஆனா நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க, ஆவரேஜ் தான் கேக்குறாங்க. அப்ப ஆவரேஜ் வேணும்னா எத்தனை ஷாப் ஆட் பண்ணோம், அப்ப அதை 4ஆல என்ன பண்றோம், டிவைட் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 41ன்னு கிடைக்கும். இது ஆவரேஜ் இல்லையா? தென் என்ன கேக்குறாங்க, ஈக்குவல் டு த ஆவரேஜ் ஐட்டம் சால்ட் பை மார்ச் பை ஆல் 4 sellers. அதுக்கு ஈக்குவலா என்னவா இருக்குன்னு சொல்லிருக்காங்க, மார்ச் மந்த்ல 4 செல்லர்ஸ்லயும் இந்த ஆவரேஜ் ஈக்குவலா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அப்ப மார்ச் மந்தோட டோட்டல் என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாமா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா மார்ச் மந்த்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 146. அகைன் இங்க என்ன இல்ல, டேட்டா இல்ல. சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம், பிளஸ் பிங்கிறத எழுதிக்கலாமா? அப்ப பி தான் நம்ம என்னங்கிறத கண்டுபிடிக்க போறோம். மார்ச்ல பி என்னவா இருக்கும்ங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்ப இதுக்கு இது ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களா, அப்ப எனக்கு என்ன தேவை, பி மட்டும் தனியா தேவை. அப்ப என்ன பண்ணிக்கலாம், எனக்கு இது 4 ஷாப்போட கூட்டுனது தான் இந்த வேல்யூனா, அப்ப இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாமா? அப்ப 4னா இதுக்கு ஈக்குவல்ட்டா எடுத்துட்டு வந்தோம்னா இந்த 4 இந்தாண்ட வந்துச்சுன்னா 146 மாறுமா, 164 மாறும். 164 is equal to 146 பிளஸ் பி இருக்கும். எனக்கு பி மட்டும் வேணும்னா இது இந்தாண்ட கொண்டு வருவோமா, மைனஸ் பண்ணுவோமா? அப்ப 64னா இதோட மைனஸ் பண்ணோம்னா 14 6 அப்படின்னா 8 1 ஈக்குவல் டு பி. அப்ப பியோட வேல்யூ என்ன கிடைக்குது, 18 கிடைக்குது. ஆனா என்னோட கொஸ்டின்கான ஆன்சர் அது இல்லை. என்ன கேக்குறாங்கன்னா, தென் டோட்டல் ஐட்டம் சால்வ்டு பை பி
பி மார்ச் மந்த், பில மார்ச் மந்த் என்ன கிடைச்சிருக்குது எனக்கு 18 கிடைச்சிருக்குது. அப்ப 18 டிவைடட் பை இதோட பர்சன்டேஜ் தான் கேக்குறாங்க. ஏங்கிறதுல மே மந்த் எவ்வளவு இருக்குங்கிறத பார்க்கலாம். ஏல மே மந்த் 36 இருக்கும்போது என்னோட பர்சன்டேஜ் என்ன? அப்ப இது எல்லாத்தையும் கட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 டைம், இது 2 டைம்ஸ் கிடைக்கும். இதையும் கட் பண்ணோம்னா 5 0. அப்ப 50% தான் இதோட ஆன்சர். ஓகே, இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதாவது பீங்கிற செல்லர்ல மே மந்த்ல எவ்வளவு டேட்டா இருக்கோ அதோட 50% அதிகமா இருக்கிறது தான் டிங்கிற செல்லர்ல ஜூன் மந்த் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பில மே எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். பில மே வந்து 64னா 50% அதிகமா இருக்கும் யாருன்னு சொல்லியிருக்காங்க? டின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல 50% அப்படின்னு பார்த்தோம்னா 32 என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 32 அதிகமானா ஆல்ரெடி 64 அப்படின்னா இங்க எவ்வளவா இருக்கும்? 32 அதிகமா இருக்கிறதா டிங்கிற ஷாப்பா. அப்ப 96 தான் ஜூன் மந்த்ல இருக்கிற டி அப்படிங்கிற செல்லர். ஓகே, டிங்கிற செல்லர். நெக்ஸ்ட் இதை இங்கே கூட எழுதிக்கலாம் 96. தென் என்ன சொல்றாங்க? டிஃபரன்ஸ் தான் கேக்குறாங்க. யாருக்குங்கிறாங்க? டிங்கிறதுல மேவுக்கும் ஜூனுக்குமான வேல்யூவோட இன்னொரு என்ன டேட்டா அப்படின்னா ஏங்கிறதுல மார்ச்சுக்கும் அண்ட் ஏப்ரலுக்கும் 2 பேருக்குமான டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. அப்போ டியில் மே மந்த் எவ்வளோ இருக்குங்கிறத தெரியணும். டியில் மே மந்த்து 32 இருக்கு இல்லையா? 32. அப்போ இங்கே ஒரு 96. ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 and 12 128. மார்ச் மந்த்துக்கும் ஏப்ரல் மந்த்துக்கும் 7 பார்க்கலாம். ஓகே, மார்ச் அண்ட் ஏப்ரல் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 40 50 80. அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 48ங்கிறது கிடைக்கும். அப்ப 48 தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் இ தான் இதோட ஆன்சர். ஓகே ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஜூன் மந்த்ல பிங்கிற செல்லர்ல எவ்வளவு டேட்டா இருக்கோ அதோட 33% அதிகமா இருக்கிறது தான் மேல இருக்க சிங்கிற செல்லர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பிங்கிறதுல ஜூன் மந்த் எவ்வளவு இருக்குங்கிறத பார்க்கலாம். பில ஜூன் மந்த் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 81 இருக்குது. அதுல 1/3 எடுத்துக்கலாமா? ஏன்னா 1/3ங்கிறது தான் 33%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ. அப்ப 2 7 கிடைக்குமா? 27ங்கிறது தான் யாரா இருப்பாங்கன்னா சீல மே மந்த். ஓகே, அப்ப சீல மே எவ்வளவா இருக்கு? 27. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னா, ரேஷியோ ஆஃப் த டோட்டல் ஐட்டம் சால்வ்டு பை பி இன் பிப்ரவரி. பிங்கிறதுல பிப்ரவரிக்கும் ஜூன் மந்த்துக்கும் என்ன டேட்டா இருக்கோ அதோட டோட்டல் ஐட்டம் சி இன் மே. சிங்கிறதுல மே மந்த்துக்கும் ஜூன் மந்த்துக்கும் என்ன டேட்டா இருக்கோ அவங்க 2 பேத்துக்கும் என்ன கேக்குறாங்க? ரேஷியோ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப ரேஷியோ ஃபைண்ட் பண்ணலாமா? பிங்கிறதுல பிப்ரவரிக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். 42 இருக்கு பில. பிப்ரவரிக்கு 42 பிளஸ் பில ஜூன் மந்த். ஜூன்ல பிக்கு எவ்வளவு இருக்கு? 81. தென் ரேஷியோ சில மே மந்த் என்னங்கிறத பார்க்கலாம். சில மே எவ்வளவா இருக்கு? 27 பிளஸ் ஜூன். சில ஜூன் மந்த் ஜூன்ல 36. அப்ப இவங்க 2 பேத்துக்குமான டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 and 12 கிடைக்கும் இல்லையா? இதுக்கும் அடுத்தது இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3 6 கிடைக்கும். அப்ப இதை வந்து 3 ஆல் கட் பண்ணலாமா? 4 1 போடலாம். இதை வந்து 2 1 போடலாம். இதுக்கு மேல என்ன பண்ண முடியாது? கட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஆன்சர். 41 21 இதுதான் இதோட ரேஷியோ. ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, டோட்டல் சீட்ஸ், அதாவது காலேஜ் கொடுத்துருக்காங்க, டோட்டல் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ரிசர்வ்டு அவுட் ஆஃப் டோட்டல் சீட்ஸ் அவைலபிள், அதாவது ரிசர்வ் பண்ணனது போக மீதி அவைலபிளா இருக்கிற சீட் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப ரிசர்வ் பண்ணனது எவ்வளவா இருக்கும்? 40% இருக்குமா? அப்ப ரிசர்வ் பண்ணது 40%னா அன்ரிசர்வ்டு 60%. அப்ப இதுல இருந்து ரிசர்வ்டு அன்ரிசர்வ்டும் கண்டுபிடிக்கலாம். இங்கே சொல்லிருக்காங்க பாருங்க, அதாவது டோட்டல் சீட்ஸ் அவைலபிள் இன் ரிசர்வ்டு
சீட்ஸ் அன்ரிசர்வ்டு சீட்ஸ்னு ரெண்டுமே சேர்ந்ததுதான் டோட்டல் சீட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. தென் டோட்டல் அவைலபிள் காலேஜஸ் டிஇ அப்படிங்கறது மட்டும் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 130. அப்ப டியும் இயும் நம்மளுக்கு என்ன கொடுக்கல, டோட்டல் சீட் கொடுக்கல. ஆனா இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும்னு சொல்லியிருக்காங்க, 130 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவைலபிள் சீட்ஸ்னா ரிசர்வ் பண்ணது போக மீதி இருக்கிற அவைலபிள் சீட்ஸ். அப்ப அன்ரிசர்வ்டுல போடலாமா? ஓகே. நெக்ஸ்ட் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அண்ட் இதுல வந்து 60% 70%ங்கிறது என்னது, அவைலபிள் சீட்ஸ். ஓகேவா? அப்படின்னா அவைலபிள் மீன்ஸ் அன்ரிசர்வ்டு கேட்டகரி. தென் இன்னொன்னு டோட்டல் அன்ரிசர்வ்டு சீட்ஸ் இன் ஆல் 5 காலேஜஸ் இஸ் ஈக்குவல் டு 1, அதாவது 80 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா காலேஜ்லயும் ரிசர்வ் பண்ணது போக அன்ரிசர்வ்டு கேட்டகரியில எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 80 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இதை வச்சு இந்த டேட்டா வச்சு ரிசர்வ்டு அன்ரிசர்வ்டுன்னு ரெண்டு கண்டுபிடிக்கலாமா? ஓகேவா? ரிசர்வ்டு அன்ரிசர்வ்டு. அப்ப ரிசர்வ்டு அவுட் ஆஃப் டோட்டல்ல இருந்து சீட்ஸ் ரிசர்வ்டு அவுட் ஆஃப் டோட்டல் சீட்ஸ் அவைலபிள் சீட். அப்ப மீதி இருக்கிறது என்னது, அவைலபிள் சீட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை வந்து இதுல 40% அவைலபிள். நான் அப்ப ரிசர்வ் பண்ணது எவ்வளவு, 40%. அப்ப 40%ங்கிறது ரிசர்வ்டு இல்லையா, 40%ங்கிறது அன்ரிசர்வ்டு, 60%ங்கிறது என்ன பண்ணிருக்காங்க, ரிசர்வ் பண்ணிருக்காங்க. அப்ப 40%ங்கிறது 40ல 40% எவ்வளவு கிடைக்கும், 16 கிடைக்குமா? 40ங்கிறது டோட்டல், அப்ப 16ங்கிறது அன்ரிசர்வ்டு. ஓகே. அப்ப 16ங்கிறது அன்ரிசர்வ்டுனா இதுல ரிமைனிங் இருக்கிறதா என்ன பண்ணுது, ரிசர்வ் பண்ணதா இருக்குமா? அப்ப 24ன்னு வருமா ரிசர்வ்டு கேட்டகரி. தென் இதே மாதிரி 75 அப்படிங்கிறதுல 25 அப்படிங்கிறது என்னவா இருக்கும், அன்ரிசர்வ்டு கேட்டகரி. அப்ப அன்ரிசர்வ்டுல 25 அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் நம்மளுக்கு, 12ன்னு கிடைக்குமா அன்ரிசர்வ்டுல. அப்ப 48ல 25%னா 12ன்னு கிடைக்கும். ரிமைனிங் இருக்கிறது 48ல 12 மைனஸ் பண்ணோம்னா ரிமைனிங் இருக்கிறதா யாரா இருப்பாங்க, ரிசர்வ்டு கேட்டகரியா. அப்ப 12 and 6 36. ஓகே. தென் என்ன சொல்லியிருக்காங்க, 40%ங்கிறது அன்ரிசர்வ்டா இருக்கும். அப்ப இதுல 40% எவ்வளோ, 12. ரிமைனிங் இருக்கிறதா 60% தான் யாரு, ரிசர்வ் பண்ண கேட்டகரி. ரிசர்வ் பண்ண கேட்டகரினா ஹார்மோன் 18. ஓகே. அப்ப 80% இங்க என்னவா சொல்லிட்டாங்க, 80%ங்கிறது ரிசர்வ் கேட்டகரினா 20% என்னவா இருக்கும், அன்ரிசர்வ்டு கேட்டகரியா இருக்குமா? அப்ப இது 20%ன்னு நான் இங்க வச்சுக்கிறேன், இங்க 80%ன்னு அப்படியே இருக்கட்டும். ஓகே. அப்ப இங்க 62% அப்படிங்கிறது ரிசர்வ்டு கேட்டகரி இல்லையா. 62ங்கிறது ரிசர்வ்டுனா அன்ரிசர்வ்டு எவ்வளவா இருக்கும், இது போக மீதி இருக்கிறது தானே. 100%ல 62 மைனஸ் பண்ணோம்னா 37.5ன்னு கிடைக்குமா? ஓகே. இது ரெண்டையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 100% கிடைக்கும். ஓகே. இப்ப ரிசர்வ்டு அன்ரிசர்வ்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா இதுல டோட்டல் தெரியாதுங்கிறதுனால நான் என்ன பண்ணிருக்கேன், பர்சன்டேஜா வச்சிருக்கேன். இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்க கொடுத்திருக்க டேட்டாவை வச்சு என்ன பண்ணிக்கலாம், டியும் இயும் 130 அப்படின்னா டோட்டல் இங்க அன்ரிசர்வ்டுல எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 80 கிடைக்கும்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. இப்ப டிக்கும் ஈக்கும் என்ன டேட்டான்னு கொடுத்திருக்காங்க, 130 கொடுத்திருக்காங்க. அப்ப ரிசர்வ்டு அன்ரிசர்வ்டுல இங்க டோட்டல் தெரியாது. அப்ப டோட்டலை ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, டிக்கும் ஈக்கும் வந்து ரெண்டையும் சேர்த்து டோட்டல் வந்து 130 அப்படின்னா இதை ஒரு ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அன்ரிசர்வ்டுக்கு ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க. அதாவது எல்லாத்தையும் ஆட் பண்ணுனா அன்ரிசர்வ்டு கேட்டகரியில எவ்வளவு பேர் இருப்பாங்க, 80 இருப்பாங்கன்னா எனக்கு டியும் ஈயும் எவ்வளவு இருக்காங்கிறது தெரியாது இல்லையா. அப்ப என்ன பண்ணிக்கலாம், இந்த 3 டேட்டாவையும் கூட்டி அதோட மைனஸ் பண்ணோம்னா இவங்க 2 பேர் மட்டும் எவ்வளவு இருப்பாங்கிறத சிமிலர் பண்ண முடியும். அப்ப இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்குது, 40. அப்ப 40 இதோட மைனஸ் பண்ணோம்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும், 40. அந்த 40 தான் இவங்க 2 பேரோட வேல்யூவாகவும் இருக்கும் இல்லையா. அப்ப இது யாரு எவ்வளவு இருப்பாங்கன்னு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். அப்ப இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, இது எக்ஸ் ஆர் ஒய் இல்ல டிஇன்னு வச்சுக்கலாம். டி அப்படிங்கிறது 20% அப்படின்னா பிளஸ் ஈயோட வேல்யூ 37/100 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா பர்சன்டேஜா இருக்கு, இது ஈயோட வேல்யூ ஈக்குவல் டு 40 இது என்ன இருக்கு. அப்ப இதை ஈக்குவேஷனுக்கு இந்தாண்ட கொண்டு வந்து இதை ஈக்குவல் டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இங்க 40ன்னு கிடைக்கும். இது 100 இங்க ஆக்சுவலி இங்க டெசிமல்ல இருக்கு. அப்ப இதை என்ன பண்ணிக்கலாம், 0 ரிமூவ் டெசிமலை கட் பண்ணோம்னா ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்ப இங்க ஒரு 0 ஆட் பண்ணோம்னா இங்க என்னவாகும், ஒரு 0 ஆட் ஆகுமா. ஏன்னா இதுல ஈக்குவல் டு கொண்டு வரணும்னா இங்கேயும் ஒரு 0 ஆட் பண்ணுவோம். எல்லாத்தையும் ஈக்குவல் டு இந்தாண்ட கொண்டு வந்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா டி அப்படிங்கிறது 200 பிளஸ்
375 E equal to இந்த 3 0 இந்த அண்ட வந்துரும். அப்ப equal to 40,000 கிடைக்கும். அப்ப இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா D plus E அப்படிங்கிறது எவ்வளவு கிடைக்கும்? ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் D plus E equal to எவ்வளவு இருக்கு அப்படின்னா 130 அப்படின்னு இருக்கு. அடுத்தது இது எல்லாத்தையும் இன்னும் என்ன நம்பரால கட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். 25ஆல கட் பண்ணலாமா? அப்ப 25 அப்படின்னா 8 டைம்ஸ்னு இருக்கும். அப்ப 8D பிளஸ் இதையும் 25ஆல கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 25 இருக்கும். அகைன் ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 25னா அதுல ஒரு 5 and 7 இங்க வந்து 5E அப்படின்னு இருக்கும். ஈக்குவல் டு இதுலயும் என்ன பண்ணலாம் அப்படின்னா 25ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 125னா ஒரு தடவை தான் வரும் இல்லையா? 1 and 0 4 0ன்னு கிடைக்கும். ஓகே, அப்ப இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா x and y என்னங்கிறது தெரிஞ்சிடும். d e யார் யாரு எவ்வளவு இருக்காங்கங்கிறது தெரியும். ஈக்குவல் டு இந்தாண்ட கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு சேம் ஆக்கணும். அப்ப இன்ட்டு இதோட என்ன பண்ணிக்கலாம்? டிஏ பண்ணோம்னா இன்ட்டு இதோடையும் 8 மல்டிபிள் பண்ணுவோம் அண்ட் இதோடையும் 8 மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 8 மல்டிபிள் பண்ணோம்னா என்ன டேட்டா கிடைக்கும் நம்மளுக்கு? 8D plus 8E 80 plus 15E equal to அப்ப இதை ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட கொண்டோம்னா இதோட சைனை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மைனஸ்னு மாறும். இதையும் சைன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 5 7E கிடைக்கும். 7E is equal to இதோட இதை மைனஸ் பண்றோம். ஓகேவா? அப்ப இதையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 40 மைனஸ் ஆனிச்சுன்னா 5 6ன்னு கிடைக்கும். 560. அப்ப E மட்டும் தேவை அப்படின்னா E is equal to எவ்வளவு இருக்கும்? 80. அப்ப ஈயோட வேல்யூ எவ்வளவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 80ஆ இருக்கு. ஓகே, அப்ப ஈக்கு 80 அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறதா யாரா இருப்பாங்க? டியா இருப்பாங்க இல்லையா? ஏன்னா 130 டோட்டல் அப்படிங்கும் போது இதோட வேல்யூ 80னா இதோட வேல்யூ 50. அப்ப டோட்டல் வந்து 80% அப்படின்னா இவங்களோட டேட்டாவும் கிடைச்சிருமா? அப்ப இவங்க எவ்வளவு இருப்பாங்க? 20% அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 10 இருக்குமா? அப்ப இவங்களோட வேல்யூ 10 மீன்ஸ் இவங்க 40. அப்ப டோட்டல் வந்து இங்கே தெரிஞ்சிருச்சு 40னா இவங்க 30 இருக்கும். ஓகே, இப்ப டேட்டா நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். தென் என்ன ஃபைன் பண்ண சொல்லிருக்காங்க? ரேஷியோ தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன ரேஷியோ அப்படின்னா பிக்கும் ஏவுக்கும் என்ன ரிசர்வ்டுல அன்ரிசர்வ்டு, அதாவது பில அன்ரிசர்வ்டு எவ்வளவு இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். பில அன்ரிசர்வ்டு எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா 12. ஓகே, அடுத்தது ஏல ரிசர்வ்டு சீட்டு எவ்வளவு இருக்காங்க? ஏல ரிசர்வ்டு 24 இருக்காங்க. ஓகே, அப்ப இது ரெண்டுக்கும் என்ன கேக்குறாங்க? ரேஷியோ ஃபைன் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப ரேஷியோ ஃபைன் பண்ணோம் அப்படின்னா 1:2ன்னு கிடைக்கும். அப்ப இதோட ஆன்சர் 1:2 தான் ஆன்சர். ஓகே, இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டு சீட்டு C ஆர் வாட் பர்சன்டேஜ் லெஸ் தென் த அன்ரிசர்வ்டு சீட்டு E. அன்ரிசர்வ்டு கேட்டகரியில Eக்கும் Cக்கும் எவ்வளவு கம்மியா இருக்கு அதோட பர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப அன்ரிசர்வ்டுல Eங்கிறதுல ஷாப்ல எவ்வளவு இருக்குங்கிறத பார்க்கலாம். அன்ரிசர்வ்டுல Eல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 30 இல்லையா? அப்ப அன்ரிசர்வ்டுல Eல 30 இருக்காங்க. அடுத்தது அன்ரிசர்வ்டுல Cல எவ்வளவு இருக்காங்கன்னு பார்க்கலாம். அன்ரிசர்வ்டுல Cல எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா 12 இருக்காங்க. ஆனா அவங்க கேக்குறது என்ன அப்படின்னா லெஸ் தென் தான் கேக்குறாங்க. அப்ப இதோட லெஸ் தென் அப்படின்னா 12ங்கிறது இருக்கிற டேட்டா அதோட லெஸ் தென்னா எவ்வளவு இருக்கு? 30 அப்படின்னா இதோட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 8 and 1 ஈக்குவல் டு அப்ப 100% அப்படின்னா 60% தான் இதோட ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.